மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டைங்கில் தட்டி விடுங்க.
பொன்னாடை பத்து வரீங்களா? வாங்கண்ணே, எங்கள் அக்காவுக்கு பொன்னாடை பத்து. இவ்வளோ பெரிய தம்பியா? வள்ளிநாயகியாக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி CN கலையரசி அவர்களுக்கு மேலவளஞ்சி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அக்கா அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மேடை அவர்களுக்கு 2வது முறை. அப்படிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஆளுநர் சேர்க்கும் அன்பு நண்பர் முனிசாமி அவர்களுக்கு சேத்தூர் ஆளுமொழி முத்து திருப்பவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு பாலிக்கின்றார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காரு எனது பாசத்துக்குரிய அண்ணன் சேத்தூரை சேர்ந்த முத்துக்கருப்பர்களுக்கு என் சார்பாகவும் இசைக்கலைஞர் சார்பாகவும் கனிவான காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். மணி ஆயிடுச்சு, மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்களா? அது இல்லை, நேற்று காலையில் அந்த பிள்ளை வர சொல்லிச்சுல மச்சான்ல, அந்த பிள்ளை சரி இருக்கட்டும். ஆக எனக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு தந்தையுமாகிய மரியாதை கூறிய நரசிங்கம் அப்பா அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கிடம் இருந்துட்டாலும் இந்த மேடைக்கு 2வது முறையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இருக்கட்டும். ஏன் ஒரு லாவிக்கிட்டே திருறாரு அப்படியே? என்ன மாதிரி கிடைக்கிறது லாபரா ராவ. சரி இருக்கட்டும். ஆக ஏன்னா ஒரு நாடகம் நல்ல சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகப்பார்க்க கண்ணாடியா இருந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஆமா, பாரதி சொல்லவே தேவையில்லை. ஆமா, நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. இருக்கட்டும், அற்புதமான ஒளிபெருக்கி. அதுலயும் பாருங்களேன்,
கலைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒளி வெறுக்கி இது இரண்டுதான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பாரதி அருமையா ஏன்னா முக்கியமான புள்ளி ஒரு ஆள் இருக்காருல்ல, யாருப்பா அவரு? நம்மளுக்கெல்லாம் காசு கொடுக்குற புண்ணியவன், நம்மெல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி. ஏன்னா எங்க முதலாளி தங்க முதலாளி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே நாடக அமைப்பாளர் மாதிரி எனது அன்பு அப்பா மரியாதைக்குரிய நரசிங்கம் அப்பா அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கல்ல கல்லன்னு இருக்கணும். என்ன மாமா யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது பாசமிகு அன்பு சகோதரமாகிய மரியாதைக்குரிய மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், எடுத்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி இரண்டாறு துறையுடன் ஈசனாரின் ஒரு சிறிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள்கூறும் தருள் வணங்கும் ஆண்டவா முருகா. முகமும் 12 கையும் வெயிலும் பிடைந்த மெய்யும் ஜபமெல்லாம் புகழ்படுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வெள்ளிமலைக்கு அருகே உள்ள சிற்றோருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை உராயம் கடந்து பல கல்லை தமிழ் மொழியை பல வல்லண்டம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் மீதனான் முருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன் முருகா. எல்லோரையும் காப்பாத்துப்பா. நன்றி.
தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை எந்த செல்விக்கு மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. என்ன மாமா கல்யாணி மாமா கிளம்பிடுவோமா? இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாதா? இல்லங்க இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டே ஆகணும். அப்பா எங்க போச்சு இருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆனலம் சோ ஆனலம் சோ ஆனலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணப்பொருள் உச்சரித்து வானமோடி வரும் அளவில் காலத்தால வரட்ட சொல்லிருக்காரு. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடலும் பருவம் அடித்து பெண்கள் திணிக்காமல் புரிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையாங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரு. முருகா 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 முருகானு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் தனி காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? அப்புறம் அப்படியே கொஞ்சம் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அது சரி. ஆக வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்னா காவல் பார்க்கணும். ஆமா, காவல் பார்ப்பதற்கு முன்னதாக சற்று காதல். நீங்க எல்லாம் காதலிச்சுக்கு இவர் என்ன அப்பப்ப கொண்டுகிட்டே இருக்காரு. ஆன்றாரு ஊன்றாரு எப்பா காதலா சம்பளத்துக்கு மேல நடிக்கிறாரேப்பா. உங்க நடிப்பு உலகமாக நடிப்பா இருக்கே. காதலா இப்ப இருக்கணுங்க. சொல்லல, என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லிடுறேங்க. ஆமா, காதல் இருக்கணுங்க. காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என்னுடைய வயது தான் தெரியுமா? என்னுடைய வயதோ 12ல இருந்து 13 ஆரம்பங்க. இங்க வேற கொடுமையே. நல்ல பருவம் உள்ளது. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்பிட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆசையா மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. 50லும் ஆசை ஐம்பதிலும் ஆசை வரும்னே பாடல் பாடிட்டீங்க பாருங்க. இருக்குடா. ஆமா. ஆக நாள் செல்ல எல்லாம் செல்லுலே போய்கிட்டு இருக்கு சுகமா. சரி வாங்க. ஆக பாருங்க, அப்ப ஏற்பட்ட 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது எனக்கு ஆசை இருக்கணும். 12 வயது ஆகிறது. ஆசை இருக்கணும்ல. ஆசை இல்லாம அரை மனிதன் இருக்காங்க. ஏன்னா ஆசையில எத்தனை விதமான ஆசை அப்படின்னா சிற்றின்பம் பேரின்பம் இருக்காங்க. சிற்றின்பம் என்பது காமக்கலை, பேரின்பம் என்பது பக்தி கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க. அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாத காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமாங்க? என்னப்பா சொல்லுங்க. வெட்டிக்காருக்கு என்ன செய்யும்? அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆள் வெளியே வந்துருவாரு. அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்துல ஆளு 3 மணிக்கு வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல் தெரியுமா? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்தும் அப்படி வா வா வான்னு அந்த அஞ்சரையில நீதானே நாள்தோறும் நான் பாடு காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வீரேது கீர்த்திடும் உறவு வேகம் இது. கண்ட
நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி இருக்கட்டும். ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரிய தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு அப்படின்னா வெண்தட்டு செந்தட்டு பொந்தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டில் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் இந்த நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. ஆமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தா பாடல் பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டுங்க, பேசுறது பிடிச்சிருந்தாலும் கை தட்டுங்க. ஆமா, ஏன்னா அப்படி கை தட்டுனா தான் அந்த தொழில் பண்றதுக்கு எங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு. தொழில் அந்த சுறுசுறுப்பு இருக்கணும்லங்க. முடிகிற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையில்லாம இருந்துகிட்டே இருக்கணும். சுறுசுறுப்பு குறைஞ்சிருச்சுன்னு வைங்களே, சங்கத்து பக்கமே போக கூடாது, காலன்றதுக்கு வீட்டுக்கு ஓடிடணும். ஆமா, இருக்கட்டும். ஆக கைத்தட்டி அன்புள்ளதுக்கு நன்றி. ஆமா, என்ன கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் வெகு தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு, தாய்மார்கள் கூட்டம். ஆமா, இந்த கூட்டம் அப்படியே இருப்பீங்கல்ல, இருப்பீங்கல்ல, இருப்பு என்ன இப்பயே பாதி வண்டி செட்டுக்கு போயிருச்சு. அம்பட்டு தூங்கிட்டாங்களே, இப்படி படுத்துட்டாங்களே, என்ன பண்ண? சரி இருக்கட்டும், உள்ளதை வைத்து நல்லதை செய்யும். ஏன்னா கடமைச்சி பலனை எதிர்பாராதேன்னு இருக்காங்க. இருந்துட்டாலும் ஏன்னா ஸ்ரீ முருகபெருமானும் ஸ்ரீ வள்ளிநாயகியும் இந்த மாலை மாத்திர காட்சியை பார்க்கணும். ஆமா, திரு கல்யாணம் காட்சியை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஒரு ஆள் போறதும் இல்லாம கூடவே 4 பேரை சேர்த்து கூட்டிட்டு போயிடாம முடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்துட்டாலும் ஏன்னா எந்த விஷயத்தையுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? இங்க வந்து அன்பு மாமா டிஎம் கல்யாண சுந்தரம் அவர்கள், உங்களுக்கு எனக்கும் போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குனே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யார் அவரு? யாருப்பா அந்த பையன்? நாரதர் யாரு? பூவந்தி மணிவண்ணன். பூவந்தியை சேர்ந்த மணிவண்ணனா? சேட்டின்னு கேள்விப்பட்டேன், அப்படித்தானே? தும்முறாமல அடி உடம்பூரம் அப்படி இருக்கு. அப்படியா? உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பாமல? மஞ்சள் கொழுப்பு, மஞ்சள் கொழுப்பு இல்ல மாதிரி. சரி, சந்தனமா? ஆமா, பெட்டிக்காருக்கு வாயா என்னன்னே தெரியல, நாரவாயா இருக்கும் போல. சரி இருக்கட்டும். ஆக எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சந்தனமா இருந்தாலும் எதா இருந்தாலும் கரைச்சிருவோம். வந்திருக்கக்கூடிய நாரதர் மணிவண்ணனா வள்ளி கலையரசியா? நாரதர் மணிவண்ணனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, கலகம் உண்டு. சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஏன்னா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை கற்றவர் யாருன்னா மகாமுனிவர். 14 லோகத்து போயிட்டு கூடியவரு முக்காலத்தை உணரக்கூடிய ஒரு வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் பூவந்தி மணிவண்ணனை செவியால கேட்டுக்கிட்டே இருப்பார். வெளியில வரட்டும், அவரை சந்திப்பதற்கு முன்பதாக ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாதுன்றக்காக. என்ன காரணம்? எல்லாம் இங்க இருக்கக்கூடிய முனியாண்டி சுவாமி, முனியப்பன் சுவாமி, இந்த சுவாமியுடைய அருள் இருந்தா தான் இந்த இடத்துக்கெல்லாம் எல்லோரும் வர முடியும். என்னப்பா, அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஏன்னா பாருங்களேன், இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு விஷயங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா நகர சோதனையாக வருகின்றார். அவர் நகர சோதனையாக வருகின்ற பொழுது 2 பிச்சைக்காரர்கள், கதையை கேளுங்க, நம்ம கதையை கேளுங்க மாமா. 2 பிச்சைக்காரர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா கடவுளுடைய பேரை சொல்லி தர்மம் கேட்கிறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த நாட்டு மன்னனுடைய பேரை சொல்லி தர்மம் கேட்கிறாரு. அப்படி தர்மம் கேட்கின்ற பொழுது அப்பதான் நாட்டு மன்னன் பார்த்தாரு, என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் என்னடா கடவுளுடைய பேரை சொல்றியா, இவன் என்னடா நாட்டு மன்னன் நம்ம பேரை சொல்லி தர்மம் கேட்கிறாங்க, என்னடா காரணம் அப்படின்னு நேரம் எங்க போறாரு? அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போன உடனே அவருடைய காவலாளியை கூப்பிடுறாரு. தம்பிங்க வாப்பா உட்காருங்க. பங்காளி உங்கள இல்ல, உங்கள இல்ல, அங்க காவலாளியை கூப்பிடுறாங்க. ஆமா, காவலாளியை கூப்பிட்டோன்னே வர்றாரு காவலாளி. என்னங்க அரசியை கூப்பிட்டீங்களே அப்படின்னு இந்த உள்ள இருக்கிற 2 பிச்சைக்காரனை முதல் வெளியே எழுத்துட்டு இல்லங்க, கடவுளுடைய பேரை சொன்னவனையும் அந்த நாட்டு மண்ணை பேரை சொன்னவனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் நாட்டு மண்ணை
மன்னன் கேட்டாரு, ஏப்பா என்னப்பா நீ என்னப்பா கடவுளுடைய பேரை சொல்ற, நீ என்ன நாட்டு மன்னன் பேரை சொல்லி தர்மம் கேட்கறீங்களே, என்னடா காரணம்னு கேட்க. அப்பதான் நான் கடவுளுடைய பேரை சொல்லி சொன்னா, ஐயா அரசே, கடவுள் தானே நம்மளை படைச்சதே, இறைவன் இல்லாம நாம இருக்கமா, இறைவன் தானே எல்லாமே, அப்ப கடவுள் தானே நம்மளை படைத்தவனே, அப்ப கடவுளுடைய பேரை தானே அனுதினமும் சொல்ல முடியும்னு அவன் சொல்லி இருக்கான். இந்த நாட்டு மன்னன் பேரை சொன்னாங்கல்ல, அவன் என்ன சொல்லிக்க, நீ எப்ப ஏன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அவன் சொன்னானா, கடவுள் இருக்கானா அரசே, கடவுள் இருக்கானா, கடவுள் கண்ணுக்கு தெரியுறானா, கடவுளுடைய பேரை எதுக்கியா சொல்லணும், இன்னைக்கு நாட்டு மண்ணே உங்க பேரை சொன்னா நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அதை வச்சு செல்வா கூட வாழ்ந்து வருவோம் அப்படின்னு இந்த நாட்டு மன்னன் பேரை சொல்லியிருக்கான். அப்பதான் நாட்டு மன்னன் பார்த்தாரு, அப்படியாப்பா இன்னைக்கு இந்த இடத்துல கடவுள் பெரிதா இல்ல நாட்டு மண்ணே நாம தான் பெரிதா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் சோதிக்கணும் அப்படின்னு என்ன செய்றாரு நாட்டு மண்ணே, என்ன செய்றாரு, ரெண்டு பேர்த்தையும் சோதிக்கணும், இன்னைக்கு யாரு பெரிது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றக்காக சோதிக்கணும் இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க இந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருதுங்க. ஆண் குழந்தை பிறந்த உடனே மக்களுக்கெல்லாம் நல்ல அன்னதானம் கொடுக்கிறாரு. அன்னதானம் கொடுத்து விட்டு எல்லாருக்கும் அவர் பரிசு பொருள், பரிசு பொருள் என்ன தெரியுமா, பூசணிக்காய். பாருங்க பூசணிக்காய கொடுத்த அரசே எல்லாருக்கும் பூசணிக்காய கொடுத்திருக்காரு. ஆனா பூசணிக்காய கொடுத்த அரசே நாட்டு மன்னன் பேர சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும் ஒரு பூசணிக்காய் கூட தங்கம் வைரம் வைடூரியத்தை வச்சு கொடுத்து போடுறான். இவனுக்கு பொழைக்கவே தெரியல, அந்த நாட்டு மன்னன் பேர சொன்னவனுக்கு பாருங்களே பொழைக்கவே தெரியல. இவன் என்ன செய்ய அப்படின்னா அந்த பூசணிக்காய் அப்படி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 15 ரூபாய்க்கு கொடுத்து வித்து போடுறாங்க. வித்ததும் இல்லாம மறுபடியும் பிச்சை எடுக்க கிளம்பிடுறியா, என்ன செய்ய அவன் பொழப்பு அப்படி. அப்ப பாருங்க நாட்டு மன்னன் பார்த்தாரு, கூப்பிடுறாரு நாட்டு மன்னன் பேர சொன்ன, தம்பி டேய் தம்பி அப்படின்னு நாட்டு மன்னன் பேர சொன்ன கூப்பிடுறாரு. என்னங்க அரசு, ஏன்னா உனக்கு பொழைக்கவே தெரியலையே, உனக்கு தான் தங்கம் வைர வைடூரியத்தை கொடுத்தனே, இப்படி நீ மறுபடியும் பிச்சை எடுக்க கிளம்பிட்டு என்ன செய்ய, உன் பொழப்பு அப்படி போடா அப்படின்னு போயிடுறாரு. அப்பதான் நேரம் ஒரு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பங்களா வீடுங்க, நல்ல ஒரு வீடு வசதி கார் வசதியோட நல்ல ஒரு வசதியான வசதி வாய்ப்போட ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு தெரியுமா, அவன் தான் கடவுள் பேரை சொன்னவன். பாக்குறாரு கடவுள் பேரை சொன்னவனை பாத்துறாரு, தம்பிங்க வாப்பான்றாரு. என்னங்க அரசியை கூப்பிட்டீங்களே அப்படின்னு, ஏப்பா ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த போல இருக்கேடா, உன்னை எங்கேயோ பார்த்த போல இருக்கேன், அன்னைக்கு நீ பிச்சை எடுத்து வேண்டானே, யாரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு, கடவுளுடைய பேரை சொன்னவனை கேட்கிறாரு, அன்னைக்கு நீ பிச்சை எடுத்து வேண்டானே, இன்னைக்கு எப்படிப்பா உனக்கு வசதி வாய்ப்போட நல்லா இருக்கியாம்லப்பா, ஏனாடி வசதி வாய்ப்போட நல்லா பங்களா கார் வசதியோட இருக்கியாமல, என்ன காரணம் கேட்க. அப்பதான் அந்த கடவுள் பேரை சொல்லி வந்தேன், ஐயா அரசே, அப்பாவுக்கு நினைவு தினம்னு நான் காய்கறி வாங்கின்ற பொழுது ஒரு 15 ரூபாய்க்கு பூசணிக்காயை கொடுத்து வித்துட்டு போனேன் ஒருத்தன், அந்த பூசணிக்காய்க்குள்ள இருந்துச்சு தங்கம் வைரம் வைடூரியம், இதை வச்சு தாயா இப்படி செல்வாக்கோட வாழ்ந்து வந்தேன்னு சொன்னேனா. இதுல இருந்து என்ன தெரியுது, கடவுள் பெரிதா இல்ல நாட்டு மன்னன் பெரிதா, யாரு பெரிது, யாருப்பா பெரிய, யாராவது சொல்லுங்க. கடவுள் தான் பெரிது. யார் சொன்னது, கடவுள் தான் பெரிது. ஏன் கேளுங்களே, நாட்டு மன்னனுக்கு கொடுத்த பொருள் பொன்பொருள்லாம் கடவுளுடைய பேரை சொன்னவனுக்கு போய் சேர்ந்துருக்கு பாருங்க. அப்ப இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுல்ல, எது எங்க சேரணுமோ அங்கத்தான் சேரும். அப்படி எம்பிட்டாலும் கத்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துலங்கி திருமண சுந்தரியாய் விளங்கும் எங்கள் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளம்பு நிறத்தாலே சார்ந்துரை போது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாயவளை தேவலை என்றாய் மீனாட்சி அம்மையை வணங்கிடுவோம் முடியும். பல்லாக்கு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி,
நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. கைத்தறி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இருக்கட்டும் எடுத்துட்டால். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து முனியப்பன் சுவாமின்னு ஒரு சின்ன விஷயம். நம்ம வந்து அப்படின்னா ஒரு 2 நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில் பகிரணும். என்னப்பா? ஆமாம், பகிர்ந்துட்டு சில விஷயங்கள் நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட உரையாடணும். இப்போ ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்த இறைவன் கடவுளை எப்படி வணங்க வேண்டும்ன்ற வணக்கங்கள்ல பலவிதமான கும்பிடு இருக்கு பாருங்க. பலவிதமான கும்பிடு. அதிலே நம்ம ஆளுக போடுவாங்க பாருங்க. என்ன கும்பிடு? அதுக்கு தான் ஊழ கும்பிடா? அது சரி, என் கரகம் கும்பிடுத்தே ஆகணும்னு. சரி இருக்கட்டுங்க. பாருங்க, ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, நம்மளை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை வயிற்றுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். ஒரு தந்தையை வணங்க வேண்டும் அப்படின்னா, தாய் மனதில் இடமளித்த தந்தையை அப்படி நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். 2 கரங்களை எடுத்து நெஞ்சுக்கு நேரம் வணங்கணும். அதே போல நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசானை குருநாதரை வணங்குகின்ற பொழுது இந்த நாவிற்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். நம்மளை படைத்த இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது எப்படி வணங்கணும்? 2 கரங்களை அப்படி மேல் நோக்கி இப்படி வணங்கணும். முனியப்ப சுவாமியே, முனியாண்டி ஐயாவே காப்பாத்துப்பா அப்படின்ட்டு 2 கரங்களை இப்படி மேல் நோக்கி வணங்கணும். அதுல பலவிதமான கும்பிட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம தான் எல்லா தெய்வத்தையும் பார்த்து எல்லா சாமியும் பார்த்து நம்ம கும்பிடுறோம். ஆனா நம்மளை பார்த்து கும்பிட்ட மாதிரியே இருப்பார்ல ஒரு சாமி. அது என்ன தெய்வம் பா? அது யாரு? ஐயா சொல்லின் செல்வன் ஆஞ்சநேய பெருமான். ஏன் அவர் மட்டும் நம்மளை பார்த்து இப்படி கும்பிட்ட மாதிரியே இருக்காரு? காரணம் நம்ம தானே எல்லா சாமியும் கும்பிடுறோம். ஆனா ஆஞ்சநேய பெருமான் மட்டும் நம்மளை பார்த்து இப்படி கும்பிட்ட மாதிரியே இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, பார்க்கின்ற ஆண்கள் எல்லாம் ராமனாகவும் பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் சீதையாகவும் அப்படி நினைத்தபடி அப்படி கும்பிட்ட மாதிரியே இருப்பாரு. இப்படி கும்பிடுல பலவிதமான கும்பிடு இருக்கு பாருங்களேன். இப்ப முனியப்ப சுவாமி கோவிலுக்கு போறோம். முனியப்ப சுவாமி கோவிலுக்கு போகும்பொழுது என்னப்பா கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் என்றாலே திருநீர் கொடுக்குறாங்க. இப்ப திருநீர் கொடுக்குறாங்களே, இந்த திருநீரை நம்ம என்ன செய்யறோம்? வாங்கி நெற்றியில பூசிக்கிறோம். நெற்றியில பூசுறோம். ஏன் நெற்றியில பூசுறோம்? திருநீர் போறதுக்கு தான் திருநீரை பூசுறோம். ஒரு சின்ன விஷயம், திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நம்ம வாங்கி கொண்டு நெற்றியிலே பூசி விட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிந்து விட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே வச்சுட்டு வந்துருவோம். ஆலயத்தில் வச்சு எடுத்துட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. பொதுவாகவே எல்லா ஆலயத்திலுமே திருநீரை நெற்றியில பூசிட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீர் என்ன செய்வோம்? நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அந்த ஆலயத்திலே வச்சுட்டு வந்துருவோம். அது எந்த ஆலயம்? யாராவது சொல்லுங்க. யாருப்பா சொல்றது? எங்க இருந்து சொல்றீங்க? சத்தம் கொஞ்சம் தூரமா கேட்குற மாதிரி இருக்கு. சிவன் கோவிலானே, சிவன் ஆலயத்துல மட்டும்தான் திருநீரை அந்த கோவிலே வச்சுட்டு வந்துருவோம். அது என்ன காரணம்னு? என்ன காரணம்? ஏன் யாருப்பா சொல்றது? அது அது சரி, சிவன் சொத்து குலம் நாசம். சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்களே, ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? ஏப்பா சொல்றாங்க? அது சரி, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அதாவது திருநீரிட்டார் யார் கேட்டார், சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார், சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேன்னு இருக்காங்க. சிவன் சொத்து குலம் நாசம்னா திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா சிவபெருமான் நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? கிடையாது. சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கே பிறரால் அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம். இன்னொரு காரணம் இருக்கு. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேரநாடு வேதம் அடித்து, சோழநாடு சோறு அடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள் யாரு? சான்றோர்கள் ஆன்றோர்கள் நிறைந்த நாடு, பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்படின்னா படித்த அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. படித்த அறிவாளிகள் யாரு? சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். பாருங்களே, இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எதுன்னா நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பிறந்த நாடு நிறைந்த பகுதி அப்படின்றாங்க. ஏன்னா அதே போல இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல்னா என்னப்பா? உலக பொதுமுறை நூல்னா என்ன? யாராவது சொல்லுங்க. திருக்குறள். சரி இருக்கட்டும். ஆக திருக்குறளை ஏற்றியது யாரு? திருவள்ளுவர் பெருந்தகை. வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் ஆன்றோர்களும் சான்றோர்கள் அப்படின்னா படித்த அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்றோம். பாருங்களே, அதாவது சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்கள் 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடுன்னு சொன்னோம். இந்த 43 நாயன்மார்கள் கோட்புலி நாயனார் ஒருத்தர் இருக்கார், நம்ம தொண்டை நாட்டிலே பிறந்தவர். கோட்புலி நாயனார் இவர் என்ன செய்வார் அப்படின்னா ரொம்ப வீரமான ஆளு.
எங்கே சென்றாலும் வெற்றியோடு வருவார். வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொற்குவியலோடு வருவார். இந்த பொற்குவியலாம் என்ன செய்வார் அப்படின்னா நெற்குவியலாம் மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடியார்கள் யாரு? சிவனடியார்கள், சிவன் பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம இந்த நெல்லெல்லாம் என்ன செய்வாரு? தானம் தானமா மூட முடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. உற்றார் ஒருவர் மாமி மச்சான் சித்தப்பன் பெரியப்ப யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இது சிவனுடைய சொத்து. இந்த சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலத்தை சார்ந்தவங்க யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டாங்கன்னு வைங்களே சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு? அவங்க குலத்தை சார்ந்தவங்க சொல்லிட்டு ஒரு போர் புரிய போறாரு. சிவனடியார்கள் யார் வந்து கேட்டாலும் இந்த நெல்லெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் புரிய போயிடுறாரு. இவர் போர் புரிய போயிட்டு வந்து பாக்குறாரு, நாடே பஞ்சவாட்டில் கிடக்கு, பசி பட்டினி வன்மையில கிடக்கு. பார்த்தாரு, கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு. கோபம் வந்த உடனே அவருடைய குலத்தை சார்ந்தவரை கூப்பிட்டு கேட்கிறாரு. அங்க நடந்த விஷயத்தை சொல்றாங்க. அடியார்கள் வந்து கேட்டாங்க, இந்த நெல்லெல்லாம் யாருக்கும் கொடுக்கல, இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இந்த நெல்லெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு. நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இவருக்கு கோபம் வந்து என்ன செய்யறாரு? கோட்புலி நாயனார் பக்கத்தில் உள்ள வாழை உருவாரு. வாழை உருவினரு தன்னுடைய குலம் கூட பாராமல் உற்றார் உறவினர் மாமி மச்சான் சித்தப்பன் பெரியப்ப ஒரு ஆளை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. ஏன்? சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக தன்னுடைய குலம் கூட பாராமல் எல்லாரையும் வெட்டிடுறாரு. பாருங்களேன், ஒரு 3 வயது சிறுமி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், சின்ன பையன். அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. அந்த குழந்தைய கூட தூக்கி அப்படி வெட்ட போறாரு. வெட்ட போகின்ற பொழுது ஓடி வர்றாங்க காவலர்கள். ஐயா, கோட்புலி நாயனாரே பாவம், பச்சை குழந்தை, இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, இந்த குழந்தைய எதுக்கியா வெட்ட போறீங்கன்னு கேட்க. அப்பதான் அவர் சொன்னார், இந்த குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாய் சாப்பிட்டுதானே குழந்தைக்கு பசியாட்டுப்பா, பால் கொடுத்துருப்பா, அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமம் தானையா அப்படின்னு பாருங்களே. ஒரு 3 வயது சிறுவனை கூட விட்டு வைக்கல, அந்த சிறுவனை கூட வெட்டுகிறாரு. ஏன்? சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலம்னு கூட பாராமல், குலத்தை சார்ந்தவங்க சாப்பிட்டதுக்காக குலம்னு கூட பாராமல் எல்லாரையும் வெட்டிடுறாரு. அதுக்கு தான் சிவன் சொத்து குலம் நாசம்னு வாங்க. இப்ப புரியுதா? சரி, இருக்கட்டும். நன்றி நன்றி. இப்படி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப பெருமாள் கோவிலுக்கு போறோம். பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது என்னப்பா கொடுப்பாங்க சொல்லுங்க? துளசி கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. அதான் என்ன தீர்த்தம்? துளசி தீர்த்தம். துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, இந்த துளசி தீர்த்தத்தை நம்ம கையில வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம கோவிலுக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? புண்ணியத்தை சேர்க்க போறோமா, பாவத்தை சேர்க்க போறோமானே சொல்லுங்க? புண்ணியம் சேர்க்க போறோமா, பாவம் சேர்க்க போறோமா? புண்ணியத்தை தான். ஆனா அங்க போய் பாவத்தை தான் சேர்க்கிறோம். எப்படி? என்ன காரணம் தெரியுமா? அதாவது துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா கையில வாங்கி நம்ம என்ன செய்யறோம்? கண்ணிலே ஒத்தி கொண்டு நம்ம பருகி விட்டு எச்சி பட்டதை கொண்டு போய் தலையில தடவிடுறோம். தலையில தடவலாமா? முத தடவக்கூடாது. ஏன் தடவக்கூடாது? எச்சி பட்டதை ஏனே தலையில தடவக்கூடாது சொல்லுங்க யாராவது? கவசம் வைப்பாங்க. என்ன கவசம்? ஏன் அந்த கவசத்தை வைக்கிறனால தடவக்கூடாதுன்றாங்க? சும்மா சொல்லுங்க, நீ தெரிஞ்சா. கவசம் வைக்கிறாங்கன்றீங்க, அது கவசம் கிடையாது, ஜடாரின்னு அதுக்கு பேரு. அந்த தலையில வைக்கிறனால நம்ம ஏன் எச்சிப்பட்டதை தடவக்கூடாது? என்ன காரணம்? ஏன்னா பாருங்களே, பெருமாள் கோவிலுக்கு போறோம், தீர்த்தம் கொடுக்குறாங்க, அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு கண்ணிலே ஒத்தி கொண்டு நம்ம பருகி விட்டு எச்சிப்பட்டை நம்ம சாப்பிட்டு விட்டு எச்சிப்பட்டதை கொண்டு போய் தலையில தடவுறோம். அப்படி தடவக்கூடாது. அப்பதான் பாவத்தை சேர்க்கறதுக்கு அர்த்தம். தடவக்கூடாது. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா, பக்தர்கள் அனைவரும் பெருமாளை வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வர்றாங்க. வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்குமே தலைக்கு மேல ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜடாரின்னு சொல்லுவாங்க. இந்த ஜடாரி என்பது பெருமாளுடைய திருவடி. பாருங்களே, இந்த ஜடாரியில பெருமாளுடைய திருவடி அந்த பாத அச்சு பதிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து பாதத்துடைய அச்சு பதிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் பெருமாளுடைய திருவடின்னு இருக்காங்க. அப்ப பெருமாளுடைய திருவடியை கொண்டு வந்து தலையில வைக்கின்ற பொழுது நம்ம தீர்த்தத்தை வாங்கி அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு விட்டு கொண்டு போய் தலையில தரோம். அது பாவமா புண்ணியமாப்பா சொல்லுங்க? பாவம் தான். அந்த பாவத்தை யாரும் சேர்க்கலாமா? அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த பெருமாளுடைய திருவடி நம்ம தலையில வைக்கும் பொழுது பெருமாளுடைய முழு ஆசையும் முழு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைத்ததுக்கு சமம். ஆமா, அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம அந்த பாவத்தை சேர்க்கவே கூடாது, புண்ணியத்தை தான் சேர்க்கணும். அப்பதான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவா சந்திக்கணும். நம்ம பேசுறது பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருக்கா? நன்றி. சரி, இருக்கட்டும். இந்த தாய்மார்கள்லாம் தூங்குறீங்களா? இல்ல 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க அவ்வளோ முன்னாடி. தண்ணி ஊற்றிடுவான் கொஞ்ச நேரத்தில். ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்துடுறேன் இப்போ. ஆமாம், இருக்கட்டும்.
விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும்ல. சந்திப்பதற்கு முன்பதாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மீது ஒரு பாடல் பாடுவோமா? அப்படிங்க எங்கப்பா அவரு தெரியல. பங்காளிக்கு சோறு குடிச்சுக்கிச்சு கொஞ்சம் ஏற்றுக்கணே பெற்று போய்க்கானே தூரமே கொஞ்சம் இறங்கி எல்லாமே குறைஞ்சி ஏற்றி விடு சாமி. இருந்தாலும் ஒரு ஐயப்பன் மீது ஒரு பாடல் படிக்கிறோம். சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. இங்கே மனக்கு சந்தனம், இங்கே மனக்கு ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்கு, இங்கே மனக்கு சந்தனம், எங்கே மனக்கு ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்கு, மனக்கு மலையில் மனக்கு மலையில் இந்த மானமும் பற்றி அங்கே மனக்கு, எங்கே மனக்கு சந்தனம், எங்கே மனக்கு ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்கு, என்ன மனக்கு பகவானை பார்த்துட்டா பாவம் மறக்குது, 18ஆம் படிக்கட்டால் வாழ்வு இருக்கிறது, எங்கே மனக்குது சந்தனம் மனக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்குது, சுவாமி நன்றி 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 இருந்துட்டாலும் நன்றினே. சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக நம்ம புரட்சி கலைஞர் பாட்டு பாடுவோம். முடிங்க. இந்த வனத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அந்த வனத்தை போல மனம் படைச்ச மன்னவனே,
நன்றிண்ணே. கைத்தடி அன்பு உள்ளத்துக்கு நன்றி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்புன்றிருக்காங்க. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி பாவாட தாவணி. பாவாட தாவணியோட வருவா பவதாரணி. சரி இருக்கட்டும், அந்த பெண்ணு வரணும். ஆமா, அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காளே தங்க ராணி. உண்மையிலே என் பிள்ளை தங்கமான பிள்ளை, தங்க ராணி. தங்கமா ஜொலிப்பா வந்து யாருப்பாது அந்த தங்க ராணியும் வரணும். 2 ராணிகள் வந்தா தான் திறமை சிறப்பாக இருக்கும். சந்திச்சிருவோமாங்க. சந்திப்பா இருக்கும்போதாக ஒரே ஒரு பாடல் குயில் பாட்டு பிடிக்குமாமா? பாடுங்க. நன்றி நன்றி. இருந்துட்டாலும் பவதாரணி சீக்கிரம் ஓடியாத்தா.
மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க.